மகர ராசியில சந்திர பகவான் இந்த மாதம் இருக்கார். ஒன்று, தாய்க்கோ தகப்பனுக்கோ உடல்நல குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு வரும். இல்லை மாமனார் மாமியாருக்கு உடல்நல குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விரயமாகும். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இஷ்டப்பட்டு படித்தது தான் சிறு வயசில் பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாது. 27-30 வயசு மேலேயே வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்புகள் பெற்றதும் நீங்கள் தான். ஒரு இன்ஸ்டன்ட்டு, ஒரு ஆக்சிடென்ட்டு, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தருணம் நடந்திருக்கிறதும் உங்களுக்கு. 2026 ஜூலை மாதத்துக்கு முன்ன வரைக்கும் குப்பை மேடாக இருந்திருப்பீங்க. அப்படி ஒரு கஷ்டம், அப்படி கடனில், நோயில், வறுமையில், அவமானங்களில், அவப்பேரில், ஏமாற்றம், பல சுபகாரியங்கள் தடைபட்ட உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. 90% மகர ராசிக்கு தான் இனி வரும் காலங்களில் யோகம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தீங்க. நீங்கள் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள். தூற்றுவார் தூற்றற்றும் போற்றுவார் போற்றற்றும் போகட்டும் கண்ணனுக்கே. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பல பேர் உங்களை தூற்றுனாங்க, அவமானப்படுத்தினாங்க. நீயா? ஏன் உங்கள் குடும்பமே உங்களை அவமானப்படுத்தியிருக்கோம் உங்களுடைய விரயம் காசு பணத்தில். ஆனால் தான் குழந்தைங்களை, தன்னை சார்ந்த மனைவி மக்கள் மேலே அளவு கடந்த பாசம் உடையவர் நீங்கள் தான். 2026 ஜூலை மாத 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள், பலவீனங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர் பகவான். ஈஸ்வர பட்டம் 2 பேருக்கு தான். ஒன்று சனீஸ்வரன், ஒன்று முனீஸ்வரன். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜாதகம் யாருன்னா நீங்கள் தான். சாதாரண தர டிக்கெட்டை கூட உயர்ந்த நிலையில் கொண்டு வருது. பல சினிமா பிரபலங்களை உருவாக்கக்கூடிய தருணம் உடையது. ரியல் எஸ்டேட்டில் உச்ச நிலைமைக்கு கொண்டு போகிறது. படம் எடுக்கிறது, படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு. பல நடிகர்களை உருவாக்கின ஒரு ராசி இந்த மகர ராசி தான். படித்த ஜாதகம், படிக்காத மேதை கூட சொல்லலாம். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இஷ்டப்பட்டு படித்தது தான் சிறு வயசில் பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாது. 27-30 வயசு மேலேயே வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்புகள் பெற்றதும் நீங்கள் தான். ஒரு இன்ஸ்டன்ட்டு, ஒரு ஆக்சிடென்ட்டு, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தருணம் நடந்திருக்கிறதும் உங்களுக்கு தான். 2026 ஜூலை மாதத்துக்கு முன்ன வரைக்கும் குப்பை மேடாக இருந்திருப்பீங்க. அப்படி ஒரு கஷ்டம், அப்படி கடனில், நோயில், வறுமையில், அவமானங்களில், அவப்பேரில், ஏமாற்றம். ஆண்களாக இருந்தாலும் ஏமாற்றம், பெண்களாக இருந்தாலும் ஏமாற்றம். தடுமாற்றத்தில் இருந்த உங்களுக்கு அடித்தது பாருங்க ஜாக்பாட். ஒரு சாதாரண அடிப்படையில் இருந்தவங்க உயர்ந்த நிலைகள், பெரிய லெவலுக்கு பிரபஞ்ச விதி, ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தினால ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்பில் உச்ச நிலைமை. பல சுபகாரியங்கள் தடைபட்ட உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. 90% மகர ராசிக்கு தான் இனி வரும் காலங்களில் யோகம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தீங்க. நீங்கள் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள். பாதி பேர் சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ருத்ராட்சம், ஏதோ ஒரு சித்தர், ஏதோ ஒரு மகானுடைய அனுகிரகம், கருப்பசாமியோடைய அனுகிரகம் இப்படி கிடைச்சனால உச்ச நிலைமைக்கு அடைய போகிறீங்க உங்கள் குடும்பம். தூற்றுவார் தூற்றற்றும் போற்றுவார் போற்றற்றும் போகட்டும் கண்ணனுக்கே. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பல பேர் உங்களை தூற்றுனாங்க, அவமானப்படுத்தினாங்க. நீயா? ஏன் உங்கள் குடும்பமே உங்களை அவமானப்படுத்தியிருக்கோம் உங்களுடைய விரயம் காசு பணத்தில். ஆனால் தான் குழந்தைங்களை, தன்னை சார்ந்த மனைவி மக்கள் மேலே அளவு கடந்த பாசம் உடையவர் நீங்கள் தான். இனிமே இவங்களுக்கு யோகந்தாங்க. மகர ராசிக்கார பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணுங்க. வாய்க்கு ருசியாக சாப்பாடு செய்வாங்க, சமையல் கலை வல்லுநர்கள் சொல்லலாம். விதவிதமான ஒரு சாப்பாடு, ஒரு நட்புன்னு சொல்லலாம்.
மகர ராசிக்கு ஒரு டீப்பஸ்ட் டியரஸ்ட் நட்பு யாருன்னா கடகராசிக்காரங்க தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நட்பு இருந்திருந்தாலும் மனதுக்கு ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷங்கள், ஆன்மீக பதிகங்களை படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, பல சேத்திரங்களுக்கு போகிறது, காடு மலை ஏறி இறங்குறது, இந்த மாதிரி தன்மையில் வச்சுருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலம் பொன்னான காலம். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தாங்க அதிகமாக செலவு பண்ண போகுது. யோகங்களே மகர ராசிக்காரர்களுக்கு தாங்க. லாட்ரி வாங்கினா கூட அடிச்சிடும். அப்படியாப்பட்ட ஒரு தன்மை. பல எம்எல்ஏ எம்பிகளை உருவாக்கக்கூடிய தருணம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. பல கோடி நஷ்டமாகட்டும், பல கோடி லாபம் கிடைக்க போகுது. நாலா திசையிலேருந்தையும் காசு பணம் வரப்போகுது. வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணங்கள் வரப்போகுது. இருந்திருந்தாலும் மகர ராசியில் சந்திர பகவான் இந்த மாதம் இருக்கார். ஒன்று, தாய்க்கோ தகப்பனுக்கோ உடல்நல குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு வரும். இல்லை மாமனார் மாமியாருக்கு உடல்நல குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விரயமாகும். அதுக்கு நீங்கள் காசு பணத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் வராது. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிப்போ படிப்பு அறிவும் திருமண யோகங்களோ எல்லாமே நடக்க போகுது. அற்புதமான ஒரு மாதம் இனி வருங்காலங்களில் உள்ள மாதம். குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலைமையை கொடுத்துருக்காரு. தலைமை பொறுப்பு, ஒரு பதவி, நிர்வாகத்தன்மை, நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை, 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அர்ப்பணிக்கக்கூடிய அமைப்பு, புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், புதுசாக கல்யாண மண்டபம் கட்டலாம், ஷோரூம்ஸு கட்டலாம். இப்படியாப்பட்ட ஒரு தருணம் எல்லாமே இனி வரக்கூடிய நேரம் உண்டு. மகத்தான மாதம் இனி வரும் காலங்களில் உள்ள மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் யோகம்தான். ஒரு லா படித்தா அட்வொகேட் ஆனீங்கன்னா ஜட்ஜ் ஆகக்கூடிய தருணமும் உண்டு. மெயின் கலைத்துறை தாங்க. கலைத்துறையில் தாங்க ஸ்டார் ஆகக்கூடிய நேரம் இது தாங்க. இருந்தாலும் மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.